வணக்கம் எடிசன் டாக்கி சேனல்களே. குறுஞ்செய்தி கடந்த காலங்களில் நம்மளோட சேனலில் சொல்லிட்டு இருக்கோம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான காலை வணக்கங்கள். இன்னைக்கு குறுஞ்செய்தி என்னன்னு கேட்டா, மிஸ்கினோட நடந்த தகராறுனால விஷால் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவு எடுத்து துப்பறிவாளன் பார்ட் 2 அவரே டைரக்ஷனுக்கான வேலையில் பார்த்து அதுக்கான வேலையில் நிறைய உட்காந்து பண்ணி கொண்டிருக்கிறார். தனக்கு வரக்கூடிய படங்களை கூட சொந்தமாக டைரக்ஷன் பண்ணுங்கிறக்காக நிறுத்தி வைத்து அந்த படத்தில் மெனக்கிட்டு இருக்கார். காரணம், மிஸ்கின் கொஞ்சம் நஞ்சம் இவரை பேசலைங்க. வெறி கதாநாயகனோட வெறி திரையில் காட்டக்கூடாது, நிஜத்திலையும் காட்டணும். அது நான் இயக்குனர் ஆகலாம், ஆனால் மிஸ்கி என்ன மாதிரி ஒரு கதாநாயகனை ஆக முடியாதுங்கிற ஒரு அந்த தன்மையில் தான் இப்போ இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் விஷாலுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லுவோம். அதாவது அன்னை கலைப்புலி தான் எப்பயுமே எதையுமே வித்தியாசமாக பண்ணுறதுல ஒரு சிறந்தவர். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு நம்ம அதாவது துபாயை சேர்ந்த லைக்கா நிறுவனம் டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்து லால் சலாம்ங்கிற படத்தை கொடுத்ததுக்காக அன்னை கலைப்புலி தானு சும்மா இருப்பாரா அவரோட 2வது பொண்ணு சௌந்தர்யாவை கூப்பிட்டு லாரன்ஸ் கெஸ்ட் ரோல் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு கெஸ்ட் ரோலாக நடிக்க போகிறாரு. அந்த படத்தை அடுத்த மாதம் இயக்கிறதா இருக்காங்க. இதுக்கிடையில் அண்ணனோட வாடிவாசல் தற்சமயம் இன்னமும் பிரச்சனைகளை இழுத்துட்டு தான் இருக்குது. அன்னைக்கு ஒரு சம்பளம் இன்னைக்கு ஒரு சம்பளம்னு வெற்றிமாறன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் சூர்யா அமீரை நடிக்க வைக்கக்கூடாதுங்கிற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாடிவாசலுக்கு வருமா இல்லை வீதியோடு ஓடுமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்ப்போம். வாழ்த்துக்களை சொல்லணும் நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு. சிறப்பாக சூப்பராக பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் அக்கா டைரக்ட் பண்ண படம் இது வரைக்கும் ரஜினிகாந்த் ஹிஸ்ட்ரியிலேயே இத்தனை நாட்கள் ஓடியுமே இன்னும் 30 லட்ச ரூபாய் கூட கிராஸ் பண்ண முடியலன்னு லைக்கா ப்ரொடக்ஷன் வேதனையில் இருக்குது. அந்த மாதிரி படம் பண்ணாமல் ஒரு நல்ல கதையாக சிறந்த கதையாக இதில் வேறு பெரிய ஹீரோ லாரன்ஸ் இருக்கார். உங்களால் ஒரு நல்ல படம் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதா இருக்கார். அவரை இந்த நேரத்தில் வரவேற்போம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தன்னுடைய தெலுங்கு ஸ்ரீராம் ஃபிலிம்ஸ் இன்டர்நெட் சார்பாக தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா அர்ஜுனை வச்சு இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்கான படப்பிடிப்பு வெகு வேகமாக போயிட்டுருக்குது. ஒரு படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் முடிஞ்சு சென்னையில் அடுத்தபடியாக ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அதோட 5 ஸ்டார் கதிரேசன் இப்போ விஷாலை வச்சு அடுத்து ஒரு ஐயப்பனும் கோசியும் படத்தை அந்த ரைட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த படத்துக்கான படப்பிடிப்பு விரைவில் ஆரம்பமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நேயர்களே, இதுபோல் சுவையான செய்திகளை கொடுக்க எடிசன் டாக்ஸ் முன்முனைந்து வருது. உங்களோட அன்பு ஆதரவு தயவுசெய்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.